வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா எக்லெஸ் ஹனி கேக் ரெசிபி தான். கடையில் செய்கிற மாதிரியே எப்படி ஜூஸியாக நல்ல ஸ்வீட்னஸாக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் ஒரு 100 ml கேட் எடுத்துக்கிடலாம். அது கூடயே ஒரு 30 ml ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிடலாம். இதை நல்லா நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சல்லடையை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 75 கிராம் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். சல்லடையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுவோம். சளிச்சு எடுத்தால் தான் அதில் உள்ள கப்பிகள்லாம் நமக்கு வராது. சளிச்சு எடுத்துட்டோம். இப்போ இது கூடயே ஒரு 125 கிராம்ஸ் மைதா எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கிடலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கிடலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா நம்ம இதையும் சளிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துட்டோம். இதை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா விஸ்க் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்மளோட மாவு. ஒரு 2 drops வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு 1/4 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஒரு பேட்டர் கண்டிஷனுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படி ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம டின்னுக்குள்ளே ஊற்றிக்கலாம். எப்படி ரிப்பன் மாதிரி விழுதுன்னு பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சி இது. நம்ம டின்னுக்குள்ளே ஊற்றிட்டோம் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை. இப்போ இதை நல்லா நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நான் குத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். இது கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம கேக் டீனை வெளியே எடுத்துடலாம். இது இப்போ நல்லா கூல் டவுன் ஆக விட்டுடலாம். நம்ம கூல் டவுன் ஆக விட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 75 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடயே ஒரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு கொதிச்சு ஒரு கம்பி பதம் நமக்கு கிடைக்கணும். பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி கிடச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு கம்பி பதம் செக் பண்ணி பார்க்கலாம்.
நம்மளோட சுகர் சிரப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பு இப்போ தான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்த்தா கையில் நம்மளுக்கு நல்ல ஒரு கம்பி மாதிரி வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இது கூடயே ஒரு ட்ராப் போல் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதையும் நல்லா இது கூடயே நம்ம கலந்து எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக கீழே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம மிக்ஸு ஃப்ரூட் ஜாம் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 25 கிராம்ஸ். இதையும் நல்லா நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு. பாருங்க எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்கள். இந்த எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா கேக்கை அப்படியே திருப்பி போட்டு வச்சுருக்கோம். திருப்பி போட்டுட்டு ஒரு டூத்பிக்கை வச்சு நல்லா நம்ம அதில் ஹோல்ஸ் போடணும். எதனால அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா பகுதியிலையும் சுகர் சிரப்பை ஊற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்து அதில் ஊற்றி அதையும் நல்லா நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நைஃப் வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பண்ணாதான் நம்மளோட கேக் வந்து நல்லா ஜூசினஸாக இருக்கும். அதனால் நல்லா சூப்பராக பண்ணுங்க. நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஜாம் இருக்குது, அதையும் இது கூடயே சேர்த்து
இருக்கும்ல அதில் கொஞ்சம் 4 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும் நம்ம. பாருங்க எவ்வளோ அழகாக டிப் ஆகுதுன்னு பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா நம்ம இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கேக்கையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா கேக்கையும் செஞ்சு எடுத்துட்டோம். எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக வந்திருக்குது. நம்ம இதுக்கு மேலே இப்போது விப்பிங் க்ரீமை வச்சு ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு விப்பிங் க்ரீமை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு கேக்கையும் நம்ம இப்படி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீம் வச்சு அழகாக வைக்கணும் டிசைன்ஸு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒவ்வொரு கேக்ஸாக அப்படி வைக்கலாம். அப்படி டேஸ்ட் வைஸ் இந்த இது க்ரீமுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த க்ரீமுக்கு மேலே ஒவ்வொரு பால்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் ஃபினிஷிங் இவ்வளோதான். இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நம்ம கேக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, நல்ல ஸ்வீட்னஸாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.